வரலாற்றில் முதல் முறையா நம்மள நிறைய பேருக்கு தெரியும் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக டைரக்டான ஏவுகணை தாக்குதல்ல ஈடுபட்டாங்க அப்படின்னு. இந்த தாக்குதலுக்கு அப்புறமா இஸ்ரேல்ல இருக்கக்கூடியவங்க நாங்க பதில் தாக்குதல் பண்ணுவோம் அப்படின்றத உறுதி செஞ்சதுக்கு அப்புறமா இன்ன வரைக்கும் ஏன் அந்த பதில் தாக்குதலை பண்ணல அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறப்ப இஸ்ரேல்ல இருக்கிற முக்கியமான அதிகாரிகள் இந்த மாசம் முழுதும் எந்த விதமான தாக்குதலையும் இஸ்ரேல் பண்ணாது அப்படின்ற கருத்தை தெரிவிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கான காணொலியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எதற்காண்டி இஸ்ரேல் ஏப்ரல் மாதம் முழுதையும் தாக்குதல் நடத்தாம நிறுத்தி வச்சிருக்காங்க, கூடுதலா இந்த தாக்குதலை இஸ்ரேல் பண்ண விடாம இஸ்ரேலுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை ஈரான் இப்போ கரண்டா நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதான் பார்க்க போறோம். நானும் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், கடந்த காணொலியில F-35 போர் விமானங்களை பத்தி நம்ம பேசியிருப்போம். அதுல நிறைய பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட போர் விமானத்தால வெர்டிக்கல் டேக் ஆஃப் வெர்டிக்கல் லேண்டிங் பண்ண முடியும், இதனால இந்த போர் விமானத்துக்கு ரன்வே தேவைப்படாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா F-35ல இருக்கக்கூடிய எல்லா வேரியண்டாலையும் வெர்டிக்கல் டேக் ஆஃப் வெர்டிக்கல் லேண்டிங் பண்ண முடியாது. F-35ல மரைன் வேரியண்டால மட்டும்தான் இந்த மாதிரியான கேப்பபிலிட்டியை செய்ய முடியும். ஆனா அப்படியே அது வெர்டிக்கல் டேக் ஆஃப் வெர்டிக்கல் லேண்டிங் பண்ணாலும் ஃபுல் பேலோட கெப்பாசிட்டியில F-35 போர் விமானத்தால வெர்டிக்கல் டேக் ஆஃப்ல ஈடுபட முடியாது. வெர்டிக்கல் லேண்டிங் மட்டும்தான் பண்ண முடியும் ஃபுல் பெய்லோடு கெப்பாசிட்டியில். அந்த விமானம் டேக் ஆஃப் ஆகணும், மேக்ஸிமம் பெய்லோட் அல்லது ஒரு மினிமம் பெய்லோடில் அது டேக் ஆஃப் ஆகணும் அப்படின்னாலே அதுக்கு ஒரு கணிசமான அளவுக்கு ரன்வே தேவைப்படும். அதனால தான் ஜாப்பனீஸ் செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அவங்களோட ஹெலிகாப்டர் கேரியர்லேருந்து இந்த F-35 லான்ச் பண்ணுறப்ப கொஞ்சம் தூரம் முன்னாடி ஓட விட்டு லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ கரண்டா இஸ்ரேல்ல வெர்டிக்கல் டேக் ஆஃப் செய்யக்கூடிய எந்த ஒரு F-35 போர் விமானமும் கிடையாது. அது அவங்களுக்கு தேவையும் இல்லை. அப்படியே அந்த வேரியண்ட் அவங்க கிட்ட இருந்தாலும் அவங்களுக்கு தேவைப்படுற பெயிலோடையும் எரிபொருளையும் எடுத்துட்டு அந்த விமானத்தால் டேக் ஆஃப் ஆக முடியாது. ஸோ இஸ்ரேலில் இருக்கிற F-35 போர் விமானங்களுக்கு கண்டிப்பான முறையில் ரன்வே தேவை. அது மட்டும் இல்லாமல் லேசரை கண்ணாடி வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. லேசர் அப்படின்னு சொல்லக்கூடியது வேற, சாதாரண டார்ச் லைட்ல இருந்து வர ஒளி அப்படின்றது வேற. கண்ணாடி வச்செல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாது. அந்த லேசர் கண்ணாடியில் பட்ட உடனே அதை அந்த கண்ணாடியவும் ஹீட் பண்ணி அதை உடைச்சிரும். ஸோ லேசரை மிரர் வச்சு தடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாதுன்றது தான் உண்மை. லேசர் அப்படின்றப்ப அதுலேயும் நிறைய வகைகள் இருக்குது. இந்த குறிப்பிட்ட லேசர் ஆயுதன்றது வேற, நம்ம நார்மலாக வீட்டில் வச்சுட்டு விளையாடுற லேசர் அப்படின்றது வேற. அதை மிரரில் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ண முடியாது. ஓகே, இப்போ இஸ்ரேலோட வார் கேபினட் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பார்க்கலாம். ஈரான் பண்ண அந்த ஸ்ட்ரைக்குக்கு இஸ்ரேல் என்ன விதமான ரிட்டாலியேஷனில் ஈடுபடலாம் அப்படின்னு ஈரான் ஸ்ட்ரைக்கை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு சில முடிவுகளை இஸ்ரேலோட வார் கேபினட் எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ ஈரான் பண்ணதுக்கு அப்புறமா உடனடியாக சில நிமிஷங்கள்லேயே அவங்களோட ரிட்டாலியேட்டரி ஸ்ட்ரைக்கை லான்ச் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனப்பான்மையில் தான் அவங்க இருந்திருக்காங்க. ஆனால் அந்த ஈரானோட ரிட்டாலியேட்டரி ஸ்ட்ரைக்குக்கு அப்புறமா இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரும் அமெரிக்கன் பிரசிடென்ட்டும் ஒரு ஃபோன் காலில் ஈடுபட்ட உடனே அவங்க இந்த பிளானை ட்ராப் பண்ணிட்டாங்க. இந்த பிளானை ட்ராப் பண்ணதுக்கான காரணமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிற அந்த ரிட்டாலியேஷன் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லக்கூடியது சரி வருமானு எங்களுக்கு தெரியலை, அதனால் மறுபடியும் நாங்கள் ரீகன்சிடரேஷன் பண்ணி இந்த குறிப்பிட்ட ஸ்ட்ரைக்கை ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு ஆரம்பத்தில் பிஎம், அதாவது அவங்க ஊர் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு தகவல் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த தகவலில் அமெரிக்கா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதும் அங்கே இருக்கக்கூடிய பரவலான கருத்தாக இருக்குது. அண்ட் கரண்ட்டாக இப்போதைக்கு அவங்களோட வார் கேபினட்டோட நிலைமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரண்டு விதமாக பிரிஞ்சிருக்காங்க. ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ரைக் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கணும். எந்த அளவுக்கு இன்டென்ஸாக இருக்கணும்னா, இதுக்கப்புறம் ஈரான் நமக்கு எதிராக டைரக்டான எந்த ஒரு அட்டாக்லையும் ஈடுபடக்கூடாது, அவ்வளோ தூரம் மோசமாக தாக்கணும்னு சொல்கிறாங்க. மோசமாக தாக்கணும் அப்படின்றப்பயே நம்ம இந்த நியூக்ளியர் டெஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் சைட்ஸை அட்டாக் பண்ணுற அந்த லிஸ்ட் வருது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் அங்கே இருக்கிற வார் கேபினட் மெம்பர்ஸு நம்ம ரிட்டாலியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஈரான் நம்ம பண்ண அட்டாக்குக்கு பதிலாக தான் பண்ணணுமே தவிர அவங்கள மறுபடியும் ப்ரொவோக் பண்ணி விடுற மாதிரி நம்ம எந்த ஒரு அட்டாக்கையும் பண்ணக்கூடாது. அதனால் கால்குலேட்டிவாக இந்த ஸ்ட்ரைக்கை பிளான் பண்ணுங்கள், ரொம்ப ஹார்டாக தாக்குறேன் அப்படின்ற பேரில் இதை ஒரு ரீஜனல் வாராக எஸ்கலேட் பண்ண வேணாம் அப்படின்னு இன்னொரு சாரார் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு தரப்பாக என்னதான் இவங்க பிரிஞ்சிருந்தாலும் இரண்டு பேருமே சொல்லக்கூடிய ஒரே கருத்து, ஈரானுக்கு எதிரான ரிட்டாலியேட்டரி ஸ்ட்ரைக்கை பண்ணணும், ஆனால் அதை எப்படி பண்ணணுன்றதுல தான் மாறுபட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ ஸ்ட்ரைக் பண்ணணும், அதை எப்படி பண்ணணும் அப்படின்ற இடத்துல தான் சில குழப்பங்கள் இருக்குது. அண்ட் இப்போ ஏன் அந்த ஸ்ட்ரைக்கை இவங்களால் பண்ண முடியல, அண்ட் ஏப்ரல் மாதத்தோட இறுதி வரைக்கும் அவங்க பண்ண முடியாததுக்கான காரணம் என்ன அப்படின்றத பார்க்கலாம்.
ஏப்ரல் 22 இருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் இஸ்ரேலில் இருக்கிற ஜூ மக்களுக்கு ஒரு நல்ல நாட்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த டைமில் நம்ம ஈரானுக்கு எதிராக ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக மறுபடியும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இதை ஈரானியன்ஸ் தெளிவுபடுத்திட்டாங்க. ஈரானில் இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸாக இருக்கட்டும், ஈரானோட அரசு அதிகாரிகள், பவர்ஃபுல்லான பொலிட்டீஷியன்ஸ்னு சொல்லி எல்லாருமே காமனாக ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. நீங்கள் எங்கள் மேலே ஸ்ட்ரைக் பண்ணதுக்கு அப்புறமா இமீடியட்டாக நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. இமீடியட்டான ரெஸ்பான்ஸ் அப்படின்றப்ப கண்டிப்பாக போன ஸ்ட்ரைக் மாதிரி ஒரு 300 ட்ரோனு, 100 ஏவுகணைகள், 100 க்ரூஸ் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஏவுகணைகள் அப்படின்னு சொல்கிறப்போ பலிஸ்டிக் ஏவுகணைகள் நான் சொல்கிறேன். இப்போ கூட கரண்ட்டாக அங்கே இருக்கக்கூடிய சில நியூஸ் ஆர்டிகல்ஸில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட க்ரூஸ் ஏவுகணைகளை தயார்படுத்தி வச்சிருக்காங்க ஈரான். இஸ்ரேல் அவங்களோட ஸ்ட்ரைக்கை பண்ண உடனே திருப்பி ரிட்டாலியேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட தகவல்கள் நமக்கு ஈரான்லேருந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இந்த 22 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஈரானுக்கு எதிராக ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணீங்க அப்படின்னாலோ, இல்லை அந்த 22 ஆரம்பித்து 30 முடிகிறதுக்குள்ளே ஏதாவது ஸ்ட்ரைக்கை பண்ணீங்க அப்படின்னாலோ, ஈரானியன்ஸ் பண்ணுற ஸ்ட்ரைக்குனால இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் பாதிப்படைவாங்க. இஸ்ரேலில் இருக்கிற மக்கள் அவங்களோட பங்கர்ஸுக்கு போக வேண்டியதாக இருக்கும். அப்படி போகிற வழியில் சில உயிரிழப்புகள் ஏற்படலாம். அங்கே இருக்கக்கூடிய சிட்டி வாழ்க்கை அப்படின்றது கம்ப்ளீட்டாக முடக்கப்படும். இவங்க அட்டாக் பண்ணுற வரைக்கும் ஒரு 3-4 நாளைக்கே எப்போ அட்டாக் வரும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்துக்கிட்டு இருப்பாங்க. இது கூடுதலாக அட்டாக் நடந்ததுக்கு அப்புறமாவும் சில பாதிப்புகள் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட பாதிப்புகள் அங்கே இருக்கிற மக்களுக்கு ஃபெஸ்டிவல் சீசனில் நடக்க வேணாம் அப்படின்ற ஒரு கன்சிடரேஷனில் கவர்மெண்ட் இந்த ஸ்ட்ரைக்கை ஏப்ரல் 30க்கு அப்புறமா பிளான் பண்ணியிருக்கிறதா அங்கே இருக்கிற நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது அஃபிஷியலான தகவலாக வரலை அப்படின்னாலும் அமெரிக்காவோட ஒரு சீனியர் அஃபிஷியல் இதே ஒரு கருத்தை அவங்க நாட்டோட ஒரு மீடியா அவுட்லெட்டுக்கு சொல்லியிருக்காங்க. இதனால தான் இஸ்ரேல் அவங்களோட ஸ்ட்ரைக்கை ஏப்ரல் 30 வரைக்கும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரைக்கை இஸ்ரேல் பண்ண விடாமல் ஈரானியன்ஸ் எப்படி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஹெஸ்புல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை பயன்படுத்தி அங்கே இருந்து ட்ரோன்ஸையும் ராக்கெட்ஸையும் தினமும் இஸ்ரேலோட பொசிஷன்ஸுக்கு எதிராக ஏவிக்கிட்டு இருக்காங்க. கடந்த 2 நாட்களாக கூட ஹெஸ்புல்லா ஏகப்பட்ட இஸ்ரேலி பார்டர் பொசிஷன்ஸ் மேலே அட்டாக் பண்ணி அதை தாக்கி அழிச்சிருக்காங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு ஃபுட்டேஜ் கிடச்சிருக்கு. ஹெஸ்புல்லாவோட ஒரு ட்ரோனு இஸ்ரேலோட நகரத்தில் கீழே விழுகிற மாதிரி அந்த ஃபுட்டேஜை நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ இந்த ஃபுட்டேஜை நீங்கள் பார்க்குறதன் மூலமாக உங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயம் தெரியும். இஸ்ரேலை அவங்களோட அந்த ஸ்ட்ரைக்கை நடத்த விடாமல் அங்கே இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாவை பயன்படுத்தி ஈரானியன்ஸ் கொடசல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க. அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இஸ்ரேலோட வார் கேபினட் எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்படி மீடியா அவுட்லெட்டின் மூலமாக அடுத்தடுத்த ஸ்டெப்பாக நமக்கு தெரிய வரும். ஏன் உலகத்துக்கே தெரிய வரும். அதே மாதிரி ஈரானியன்ஸுக்கும் தெரிய வரும். ஸோ ஈரானியன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட ஹெஸ்புல்லா அண்ட் அங்கே இருக்கக்கூடிய ப்ராக்சிஸ் அமைப்புகளை வச்சு அவங்களோட அட்டாக்கை ஸ்டெப் அப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த குறிப்பிட்ட ப்ராக்சிஸை மட்டுமே நம்ம சமாளிக்கிறதுக்கு நம்மளோட டயத்தை ஒதுக்குற மாதிரி இருக்கும். ஈரான் மேலே அட்டாக் பண்ண முடியாது அப்படின்ற கட்டம் இஸ்ரேலுக்கு வரும். ஸோ இதை தான் ஈரானியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி தான் அவங்க காய்களை நகர்த்தி கொண்டு போகிறாங்க. பட் இதெல்லாம் மீறி இஸ்ரேல் ஒரு ஸ்ட்ரைக்கு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்றதையும் ஈரான் தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட க்ரூஸ் ஏவுகணைகளோட எண்ணிக்கைகளை அதிகப்படுத்துகிறாங்க. பலிஸ்டிக் ஏவுகணைகள் எண்ணிக்கைகளையும் அதிகப்படுத்துகிறாங்க. ரஷ்யா கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க. இன்ஃபேக்ட் ஈரானோட தலைவரும் ரஷ்ய அதிபரான புத்தினும் நேரடியாக ஃபோன் காலில் பேசியிருக்காங்கன்றதும், ரஷ்யா ஓப்பனாகவே நாங்கள் ஈரானுக்கு தான் சப்போர்ட்டாக இருப்போம் அப்படின்றதையும் தெரிவுபடுத்தியிருக்காங்க. ரஷ்யா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் யாருக்குமே ஆயுதங்கள் கொடுக்க முடியாது. உலகத்தில் இருக்க யாருக்குமே கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க உக்ரைனில் போர் நடத்திக்கிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன அளவில் சில ஆயுதங்களை கொடுக்கலாம். பெரிய லெவலில் சப்போர்ட் அவங்களால பண்ண முடியாது. ஆனால் ஆயுதங்கள் லெவலில் அவங்க சப்போர்ட் பண்ணலை அப்படின்னாலும் யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளியில் கண்டிப்பாக ஈரானுக்கு ஆதரவாக தான் அவங்களோட வீட்டோவை பயன்படுத்துவாங்க. ஸோ இதுதான் கரண்ட்டாக இருக்கக்கூடிய கள நிலவரம். 30 வரைக்கும் எந்த ஒரு இஸ்ரேலி அட்டாக்கையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அண்ட் இந்த வீடியோ மாதிரி நிறைய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ நல்ல சமுதாயத்தை வரக்கும். நன்றி, வணக்கம்.